விடிமுழக்கம் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். இன்றைய நாளில் நல்ல செய்திகளோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம். இன்று 29ஆம் நாள் ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. இன்றைய நாள் ஒரு விடுமுறை நாட்களாக காணப்படுகிறது. இன்றைய நாள் ஒரு விடுமுறை நாளாக காணப்படுகிறது. போயா தினமாக இருக்கின்றது. தொடர் 3 நாள் விடுமுறை நாட்களாக இருக்கின்றது இல்லையா? இது சாதாரண தொழிலாளிகளுக்கு கிடையாது. ஏனென்றால் அவர்கள் நாளாந்தம் வேலை செய்தால்தான் அவர்களுடைய குடும்பங்களை சரியான ஒரு நிலைக்கு கொண்டு செல்ல முடியும், அவர்களால் ஒரு வறுமையற்ற நிலையிலே. இப்பொழுது நாங்கள் இன்றைய செய்திகளோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம். அனுரவுக்கும் இதுதான் நடக்கும். அதாவது கோடபாயவின் நிலையை ஏற்படும் என்று மாத்திரமுள்ள சீல ரத்ன தேரர் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். தேசிய மக்கள் சக்தி அரசு தனது அகந்தையை தூக்கி எறிந்துவிட்டு மக்களின் உண்மையான பிரச்சனைகளை தீர்க்க முன்வர வேண்டும் என்றும், இல்லையெனின் கோடபாய ராஜபக்சவுக்கு நேர்ந்த கதியை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் ஏற்படும் என்றும் பாத்திரமுள்ள சீர ரத்ன தேரர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் தனது கருத்துரையிலே தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசானது எதிர்வரும் தேர்தல்களில் அரச ஊழியர்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்வதை மாத்திரமே இலக்காக கொண்டு அரிசி விநியோக திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. அரசு ஊழியர்களுக்கு தலா 20 கிலோகிராம் அரிசியை வழங்குவதற்கு இந்த அரசுக்கு பைத்தியம் பிடித்துள்ளதாக அவர் சொல்லியிருக்கின்றார். இவ்வாறான பைத்தியக்காரத்தனம் உலகத்தில் எங்கும் இல்லை என்றும் அவர் ஒரு காட்டமான துணியிலே தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. அழகான தூய்மையான பெரும் பணக்கார இலங்கையை கட்டியெழுப்புவதாக கூறி அதிகாரத்துக்கு வந்தவர்கள் இன்று அரசு ஊழியர்களுக்கு 20 கிலோகிராம் அரிசியை வழங்கவா நாட்டை ஆட்சி செய்கிறார்கள்? இவ்வாறு ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். தற்போது நாடு அவ்வாறான நிலையை அடைந்துள்ளதா? அவ்வாறாயின் மக்களிடமிருந்து வசூலிக்கப்படும் வரிப்பணம் எங்கே என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்தும் ஏனைய கடன் உதவிகள் மூலமும் பெறப்பட்ட நிதிகளுக்கு என்ன நடந்தது என்றும், அவை எதற்கும் இந்த அரசிடம் பதில் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அரசுக்கும் அரச ஊழியர்களின் பசியை பற்றி மாத்திரமே கவலை உள்ளது. ஏழை கிராமங்களில் வாழும் ஏனைய மக்களுக்கு பசி இல்லையா? அவர்கள் உணவு உண்பதில்லையா? அல்லது அவர்கள் புண்ணாக்கா உண்கிறார்கள்? அரசு ஊழியர்களின் வாக்குகளை குறிவைத்து இந்த அரிசி சலுகைகள் என்றவர் சொல்லியிருக்கிறார். அரிசி சலுகைகள் வழங்கப்படுவதாகவும், அரசு ஊழியர்கள் அந்தளவுக்கு பிச்சைக்காரர்கள் அல்ல, ஆனால் இந்த அரசு அவர்களை கையேந்தி பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளியுள்ளது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். ஏழை கிராமங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கையை கட்டியெழுப்புவதற்கோ அல்லது விவசாயிகளிடமிருந்து நெல்லை முறையான விலைக்கு கொள்வனவு செய்வதற்கோ அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். உடனடியாக மக்களின் உண்மையான பிரச்சனைகளை தீர்க்காவிட்டால் மக்கள் அனைவரும் வீதிக்கு இறங்கி போராடுவது நிச்சயம். அன்று கோடபாய ராஜபக்சவை வீட்டுக்கு போகுமாறு கூறியதை போல் அனுரகுமார் திசாநாயக்கவையும் வீட்டுக்கு போகுமாறு கூறி மக்கள் வீதிக்கு இறங்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று அவருடைய செய்தி இருக்கின்றது. உண்மையில் இந்த செய்திகளை பாருங்கள், எவ்வாறான மாறுபட்ட விடயங்கள் எல்லாம் காணப்படுகிறது. அண்மையிலே அனுராதபுர விடயம் இங்கே தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த இரத்தினக்கல் தொடர்பான அந்த விடயம், வெலிசாய ஆலயம் விகாரையிலே இருந்த இரத்தின கற்கள் 1500 கோடி ரூபாய் பெறுமதியான இரத்தின கற்கள் திருடப்பட்டு அதற்கு மாற்றாக போலியான கற்கள் வைத்திருப்பதாக சொல்லி வழக்கு தொடரப்படுவதாக அந்த முறைப்பாடு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த முறைப்பாட்டையும் வழங்கியிருக்கின்றார் ஒரு தேரர் தான். அதே நேரத்திலே மக்களின் கஷ்டங்களை போக்க நடவடிக்கை எடுக்குமாறும் சீலரத்ன தேரர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இல்லாட்டில் கோடபாயவுக்கு நடந்த நிலைமை தான் உனக்கும் ஏற்படும் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். 2 விடயங்களையும் சொல்லியிருப்பது தேரர்கள் தான். 2 விடயங்களையும் சொல்லியிருப்பது இவர்கள்தான். எனவே இந்த விடயங்களை அவர்கள்தான் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு நாட்டின் ஜனாதிபதிக்கு 2 தேரர்களுமே 2 விடயத்தை கொண்டு செல்கின்ற பொழுது
எவ்வாறான நடவடிக்கைகளை எவ்வாறான முடிவுகளை எடுப்பது என்பது அவர்களுக்குத்தான் அது அங்கே விளங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அதாவது சிங்கள மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் பெரிதும் பௌத்தத்தை மதித்து அவர்களுக்கு அதற்கு மதிப்பளித்து நடக்கின்றவர்கள் இல்லையா? ஆனாலும் இரண்டு விடயங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டிய தேவையும் ஜனாதிபதி அவர்களுக்கு இருக்கின்றது. தொடர்ந்து என்ன நடக்குது என்று பார்க்கலாம். மேலும் புதிய விடயம் வெளிவந்திருக்கின்றது. யாழில் இதுவரை கண்டறியப்படாத மேலும் 2 மனித புதைகுழிகள் சிறையில் இருந்து இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார் மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்ச. அவர் அந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார், தமிழ் மக்கள் எனக்கு மன்னிப்பளிக்க வேண்டும். யாழ்ப்பாணம் செம்மணி சோதனை சாவடிக்கு அருகாமையில் இருந்த கோவிலுக்கு முன்பாகவும் நல்லூரை நோக்கி செல்லும் வீதியின் ஒரு பகுதியிலும் இன்னமும் கண்டறியப்படாத மனித புதைகுழிகள் இருக்கக்கூடும் என திடுக்கிடும் தகவலை அவர் வெளியிட்டிருக்கின்றார். மரண தண்டனை கைதியான லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச தன்னை ஒரு சுயாதீன சாட்சியாளராக விடுவித்துக் கொள்ளும் பொறுப்பு தமிழ் மக்களுக்கு இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தில் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டிருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச அப்படுகொலை குறித்தும் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் குறித்தும் தன்னிடம் கூறிய விடயங்களை உள்ளடக்கியும் இவ்விவகாரம் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணைகளை கோரியும் அவரது மனைவியான எஸ்.பி. விஜய் விக்ரம கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஒரு கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைத்திருக்கின்றார். அதனை அடுத்து இது பற்றிய மேலதிக விவரங்களை கேட்டறியும் நோக்கில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சோமரத்ன ராஜபக்சவை வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று சந்தித்த காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகள் மீண்டும் 2ஆம் கட்டமாக கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி சோமரத்ன ராஜபக்சவை சந்தித்திருக்கின்றார்கள். அந்த சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கான கடிதம் ஒன்றையும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகளிடம் கையளித்த சோமரத்ன ராஜபக்ச செம்மணி மனித புதைகுழி மற்றும் 1996ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இராணுவத்தினரால் யாழ்ப்பாணத்தில் நிகழ்த்தப்பட்ட மீறல்கள் தொடர்பில் தான் ஏற்கனவே அனுப்பி வைத்திருந்த கடிதத்தின் ஊடாகவும் அதன் பின்னரும் பல்வேறு உண்மைகளை வெளிப்படுத்தியிருந்த போதிலும் அவை குறித்து தற்போது வரை எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் இவ்விடயம் தொடர்பில் சுயாதீன குழு ஒன்றை நியமித்து முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் அதில் கோரிக்கை விடுத்திருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் தனது மனைவியான சம்பா விஜய் விக்ரம ஊடாக கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் மனித புதைகுழிகள் தொடர்பில் புதிய தகவலை வெளிப்படுத்தியிருக்கும் சோமரத்ன ராஜபக்ச சிறைச்சாலைக்குள் இருந்து இவை பற்றிய மேலதிக விவரங்களை வெளிப்படுத்தும் பட்சத்தில் தனது பாதுகாப்பு தொடர்பில் பல்வேறு கேள்விகள் காணப்படுகின்றன என்றும் எனவே தன்னை ஒரு சுயாதீன சாட்சியாளராக விடுவித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு தமிழ் மக்களுக்கு இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையில் இந்த மனித புதைக்குழிகள் பற்றிய விடயங்களை நேற்று அதாவது 28/6/2026 நேற்றைய நாளிலே யாழ்ப்பாணம் செம்மணி புதைக்குழி அந்த நிகழ்விலே உரையாற்றிய போது கூட இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எங்கெங்கெல்லாம் மனித புதைகுழிகள் இருந்தது, எங்கெங்கெல்லாம் வதை முகாம்கள் இருந்தது என்ற விடயங்கள் கூட அங்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. மேலும் அந்த செய்தியையும் நாங்கள் பார்த்தால் 427 தீபங்களை ஏந்தி உணர்வு பூர்வ அஞ்சலி உரிமை பந்தம் அமைதி போராட்டத்திலும் மக்கள் திரண்டிருந்தனர் என்ற அந்த செய்தியையும் கூட நாங்கள் இணைத்து கொள்ளலாம். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்துக்கு நீதி கோரி மக்கள் செயல் அமைப்பின் ஏற்பாட்டில் உரிமை பந்தம் எனும் அமைதி வழி மக்கள் எழுச்சி போராட்டம் நேற்று மாலை செம்மணி பகுதியில் உள்ள அணையா விளக்கு திடலில் உணர்வு பூர்வமாக நடைபெற்றது. நிகழ்வின் ஆரம்பத்தில் அங்குள்ள அணையா விளக்கு தூவிக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு ஈகச்சுடர் ஏற்றப்பட்டதுடன் மலர் அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. செம்மணி மனித புதைகுழியில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் அகழ்வு பணிகளில் இதுவரையில் 412 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன.
அவற்றுடன் கடந்த 1999ஆம் ஆண்டு கால பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட முதல்கட்ட அகழ்வு பணிகளின் போதும் மீட்கப்பட்ட 15 எலும்புக்கூடுகளும் சேர்த்து மொத்தமாக அடையாளம் காணப்பட்ட 427 எலும்புக்கூடுகளை நினைவுறுத்தும் வகையில் 427 தீப்பந்தங்களும் கொளுத்தப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த உணர்வு பூர்வமான நிகழ்வில் கடத்தப்பட்டு மற்றும் இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், பொதுமக்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் என பெருமளவிலானோர் கலந்து கொண்டு தங்களது நீதிக்கான குரலை எழுப்பியிருந்தார்கள். இது நேற்றைய தினம் செம்மணியிலே நடைபெற்ற அந்த நிகழ்வு. இந்த செய்தியை தொடர்ந்து அந்த நிகழ்வையும் நீங்கள் காணலாம். இந்த யூடியூப் சேனலினூடாக நீங்கள் காணலாம். 2.5 மில்லியன் டாலர் நிதி மோசடி விவகாரம் கோட்டை நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்திலே திரைசேரியின் செயலாளர் வெளிநாட்டு பிரஜை அல்லர் என்றும் அனில் பெர்னாண்டோ விளக்கம் அளித்திருக்கின்றார். அதாவது ஆஸ்திரேலிய கடன் வழங்குனருக்கு திரைசேரியால் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் நிதி 3ஆம் தரப்பினரால் மோசடி செய்யப்பட்ட விவகாரம் குறித்து கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்று நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் பெர்னாண்டோ இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அத்துறையின் திரைசேரியின் செயலாளர் இலங்கை பிரஜையை தவிர அவர் வெளிநாட்டு பிரஜை அல்லர் எனவும் அவருக்கு இரட்டை குடியுரிமை கிடையாது எனவும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பிரதி அமைச்சர் கூறுகையில் ஆஸ்திரேலிய கடன் வழங்குனருக்கு திரைசேரியால் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் நிதி 3ஆம் தரப்பினரால் மோசடி செய்யப்பட்ட விவகாரத்தில் அரசு இதனையும் மறைக்கவில்லை. இந்த விவகாரம் தொடர்பில் நிதி அமைச்சால் கடந்த 2026-3-24 அன்று விசேட தொழில்நுட்ப குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அந்த குழுவின் பரிந்துரைக்கு அமைய கடந்த 27/3/2026 அன்று விசேட விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் குற்ற புலனாய்வு திணைக்களத்திலும் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. நிறுவன மட்டத்திலான உள்ளக விசாரணைகளுக்கு அமைய இந்த மோசடி விவகாரத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் 4 அதிகாரிகள் தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் குறித்து கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை திரைசேரியின் செயலாளர் இலங்கை பிரஜையை தவிர அவர் வெளிநாட்டு பிரஜை அல்லர் என்றும் அவருக்கு இரட்டை குடியுரிமை கிடையாது என்பதையும் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என்றும் அந்த செய்தியை உங்களோடு இணைத்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அன்பு சொந்தங்களை, இடிமுழக்கத்தின் செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள். இடிமுழக்கத்தின் செய்திகளை தொடர்ந்து நேற்றைய செம்மணியில் நடைபெற்ற நிகழ்வுகளையும் நீங்கள் தொடர்ந்து பார்வையிடலாம். அதுவரை நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் இடிமுழக்கம் சேனலோடு நீங்கள் இணைந்திருங்கள். செம்மணியில் 427 தீபங்கள் ஏந்தி உணர்வுபூர்வமான ஒரு அஞ்சலி நிகழ்வொன்று இடம்பெற்றிருக்கிறது. அமைதி வழியிலே இந்த அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. உரிமை பந்த போராட்டத்திலே மக்கள் பலர் இணைந்து இந்த நிகழ்விலே தங்கள் பங்களிப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதாவது சொல்லப்போனால் மீள நிகழாமை இருத்தல் வேண்டும் என்பதே அவர்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. பல வேண்டுகோள்கள் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இந்த மண்ணிலே எங்கள் மக்களுக்கு இவ்வாறானதொரு அநியாயம் நடந்துவிடக்கூடாது என்பதிலே எல்லோரும் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். இந்த நிகழ்விலே அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள், ஆசிரியர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்துக்கு நீதி கோரி இந்த நிகழ்வை மக்கள் செயல் அமைப்பினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். உரிமை பந்தம் எனும் பெயரிலேதான் இந்த அமைதி வழி மக்கள் எழுச்சி போராட்டம் நேற்று செம்மணி பகுதியிலே அணையா விளக்கு திடலில் உணர்வு பூர்வ நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது. அங்குள்ள அணையா விளக்கு தூவிக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு ஏகச்சுடர் ஏற்றப்பட்டதுடன் மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. செம்மணி மனித புதைகுழியில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் அகழ்வு பணிகளில் இதுவரை 412 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அவற்றுடன் கடந்த 1999ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட அகழ்வு பணிகளின் போது மீட்கப்பட்ட 15 எலும்புக்கூடுகளையும் சேர்த்து
மொத்தமாக அடையாளம் காணப்பட்ட 427 எலும்புக்கூடுகளை நினைவுறுத்தும் வகையில் 427 தீப்பந்தங்கள் கொளுத்தப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த உணர்வு பூர்வமான நிகழ்வில் கடத்தப்பட்டு மற்றும் இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், பொதுமக்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் என பெருமளவிலானோர் இந்த உரிமை பந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரினதும் ஒரு கோரிக்கையே தான், எங்கள் மக்கள் மீது மீண்டும் ஒருமுறை இந்த நிகழ்வு நடந்திடக்கூடாது என்பதும், இனி நடந்தவற்றைக்கு ஒரு நிலையான தீர்வு வேண்டும் என்பதாகும். இந்த நிகழ்வு இவ்வாறு இருக்க, சிறையிலே இருக்கும் சோமரத்ன ராஜபக்ச மேலும் தகவலையும் வெளியிட்டிருக்கிறார். மேலும் 2 மனித புதைகுழிகள் இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். செம்மணி சோதனை சாவடிக்கு அருகாமையில் இருந்த கோவிலுக்கு முன்பாகவும் நல்லூரை நோக்கி செல்லும் வீதியின் ஒரு பகுதியிலும் இன்னமும் கண்டறியப்படாத மனித புதைகுழிகள் இருக்கக்கூடும் என்றும் அவர் ஒரு திடுக்கிடும் தகவலை வெளியிட்டிருக்கிறார். அவர் தற்பொழுது சிறையில் இருந்துதான் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார். உண்மையில் இவ்வாறு இன்னும் எத்தனை மனித புதைகுழிகள் இந்த மண்ணிலே எங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றதோ தெரியவில்லை. எனவேதான் இந்த நிகழ்வுகள் இன்னொரு தடவை எங்கள் மீது திணித்துவிடக்கூடாது, இன்னொரு தடவை நடந்துவிடக்கூடாது என்பதில் எல்லோரும் தெளிவாக இருக்கின்றார்கள். நேற்று அங்கு உரையாற்றிய வைத்தியர் அவர்கள் சொல்கின்றார், எல்லாமே முடிந்துவிட்டது, இந்த நிகழ்வு தேவையில்லை என்று சொல்கின்றார்கள் என்று. அப்பொழுது அவர் குறிப்பிட்ட விடயம், இந்த நிகழ்வு தேவையில்லை என்றால் நீங்களும் எதற்காக இந்த அடையாளங்களை இங்கே வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? யுத்த வெற்றி அடையாளங்களாக நீங்கள் நிறுவியிருக்கின்ற அந்த தூவிகள் எதற்கு? மந்துவில், ஆனையிறவு, கிளிநொச்சி போன்ற பல இடங்களில், நூற்றுக்கணக்கான இடங்களில் இந்த நினைவு சின்னங்கள் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். உண்மையும் அதுதான். ஒரு தரப்புத்தான் இதை செய்ததாக அவர்கள் நினைத்து தாங்கள் வெற்றியீட்டியதாக அவர்கள் நினைத்துவிடக் கூடாது என்பது எல்லோருக்கும் அது விளங்க வேண்டிய ஒன்றாகவே இருக்கின்றது. எனவே தொடர்ந்து நாங்கள் செம்மணியில் நடைபெற்ற அந்த நிகழ்வுகளின் தொடர்ச்சிகளை காண நன்றி. இந்த போராட்டத்தின் அடுத்த நிகழ்வாக தற்பொழுது பிரதான சுடர் ஏற்றப்படும். பிரதான சுடரினை கணவர் காணாமல் ஆக்கப்பட்டவர் சார்பாக ஆனா மேரி கெல்ஸ்டா அவர்கள் தற்பொழுது ஏற்றி வைப்பார்.
அந்த டிஎன்ஏ மாதிரிகளை பெற்றுக்கொள்வது. அனைவர் பெரும்பாலானவர் புலம்பெயர்ந்துள்ள நிலையில், அவர்களது உறவுகள் புலம்பெயர்ந்துள்ள நிலையில் அவர்கள் நாட்டுக்கு வருகை விரும்புவார்களோ இல்லையோ தெரியாது. அவர்களுக்கு வெளிநாடுகளில் ஒரு டிஎன்ஏ ப்ரொஃபைலை அமைக்க முடியுமானால் சட்டத்தின் அடிப்படையில் முடியாது. நாடு கடந்து அதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்காது. ஆகவே மக்களை வேண்டுகோள் விடுத்து உடனடியாக காணாமலாக்கப்பட்டவர் சங்கத்தவர்கள், அந்த உறுப்பினர்கள், குடும்பத்தவர்களிடமிருந்து அந்த டிஎன்ஏ ப்ரொஃபைல் உருவாக்கப்பட வேண்டும். இந்த பிரதேசத்தில் சந்தேகிக்கப்படுகின்ற ஏனைய இடங்கள் அகழ்வு செய்யப்பட வேண்டும். 99ஆம் ஆண்டு அந்த விசாரணை மீண்டும் ரீஓபன் பண்ணப்பட வேண்டும். இந்த விடயத்தில் இன்னொரு விடயத்தையும் நான் தொட்டு செல்ல விரும்புகிறேன். நாங்கள் ஒரு நினைவு அல்லது ஒரு நீதி கோருகின்ற செயற்பாட்டை வருகின்ற பொழுது எங்கள் மீது வைக்கப்படுவது நாட்டை குட்டிச்சுவராக்கிறார்கள். இவர்கள் மீண்டும் போரை கொண்டு வரப் போகிறார்கள். இவர்கள் இனவாதிகள். தெற்கிலிருந்து வரும் தலைவர்கள் கூட இங்கு பேசுவது இனவாதம் வேண்டாம். ஆனால் உதாரணமாக ஒரு முகநூல் பதிவு செம்மணியாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பதிவை எடுத்து பாருங்கள். உயர்ந்த பதவிகளில் இருப்பார்கள், உத்தியோகங்களில் இருப்பார்கள், சிரித்து வைத்திருப்பார்கள், அந்த சிரிக்கிற ஸ்மைலி போட்டிருப்பார்கள். அதுக்கு கீழே விடப்படும் பின்னூட்டல்கள் அவ்வளவு மோசமாக இருக்கும். ஆனால் அவர்கள் ஏதாவது போரின் போது கொல்லப்பட்டது என்று பகிரப்படுகின்ற எந்த ஒரு படத்தின் கீழும் தனது சுய படத்துடன் சொந்த முகவரியில் இருக்கக்கூடிய ஒருவர், ஒரு தமிழன் சமூக வலைத்தளத்தில் அவ்வாறான கேவலமான ஒரு செயலை செய்ய மாட்டான், செய்ததில்லை. செய்யறதெல்லாம் ஃபேக் ஐடி வந்து செய்துட்டு போகும். சிரித்து வச்சிருக்க மாட்டார்கள். அந்த அதுக்கு கீழே போய் கேவலமாக கமெண்ட் போட மாட்டாங்க. நீங்களே முடிஞ்சதை தொடங்குறீங்கள், முடிஞ்சதை கதைக்கிறீங்கள் என்றால் இவை போரின்ற அழிவுகள் என்று நீங்கள் யோசித்தால் போரின்ற வெற்றிகள் நினைவு சின்னங்களும் அகற்றப்பட வேண்டும். மந்துவில்ல பெருசா இருக்குது, ஆனரவில் பெருசா இருக்குது, கிளிநொச்சி சந்தியில இருக்குது. ஏறத்தாழ இந்த நாட்டில் 100க்கு கிட்டவான போர் சின்னங்கள், வெற்றி சின்னங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 60% வடக்கு கிழக்கு மட்டில தான் இருக்கு. தேடிய வரை அதுக்கு உத்தியோகபூர்வமான தளங்கள் இல்லை. தேடிய வரை தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடியது அவர்களுடைய முகாம்களை அண்டியதாக இருக்கிறது. ஒரு போர் வெற்றி இருந்தால் இந்த பக்கம் மூலம் இருக்கும். எனக்கு அழுவதற்கான உரிமை வேண்டும். இங்கு யாரும் மீண்டும் ஒரு போராட்டம் வேண்டும், இங்கு ஒரு சண்டை வரும் என்று சொல்லவில்லை. நான் அழுவதற்கான உரிமை கேட்கிறேன். புரட்சி போராட்டமாக மாறிய அந்த அழுத்தம் பல மட்டங்களில் பலருக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தது என்றே சொல்ல வேண்டும். அந்த நிலையில் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் என்ற உறுதி அளிக்கப்பட்டது. ஏறத்தாழ இதுவரை 412 எலும்புகள் அடையாளம் காணப்பட்டு அகழப்பட்டன. இந்த முறை ஏற்கனவே 1999 கால பகுதியில் சகோதரி கிருஷாந்தி குமாரசுவாமி அவர்களது விசாரணை நடைபெற்ற நேரத்தில் அகழப்பட்ட அந்த எலும்புகள் 15ஆக 427 எலும்புகள் ஒட்டுமொத்தமாக அகழப்பட்டிருந்தன. இந்த இறைமை உள்ள அரசியலை கதைப்பதன் ஊடாக தேர்தல் அரசியல்கள்ல எங்களுக்கான பிரதிநிதித்துவம் எட்டப்பட்டால் மட்டுமே நாங்கள் இந்த இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தலாம். எங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளிகளை களைந்து, முக்கியமாக ஈகோக்களை களைந்து ஒன்றிணைந்து இந்த மண்ணில நாங்களும் ஒரு தனித்த இனம் என்றதை உறுதிப்படுத்துகிற விதமாக நாங்களும் வாழ வேண்டும். அதற்கான நீதி கோரின பயணத்தில் மக்கள் செயல் எப்பவும் இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் இதை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த போராட்டங்களுக்கு அனைத்து தரப்பிலிருந்து ஒத்துழைப்பு தருவது போல தொடர்ச்சியாக இந்த நீதி கோரிய பயணத்தை நாங்கள் செம்மணியில் இருந்து ஆரம்பிக்கின்றோம். ஏனென்றால் கண்முன்னே 2009 நடந்ததுக்கு கூட ஏதோ ஒரு சாட்டுகள் சொன்னாலும் நாங்கள் இதில் இருந்து இதை தொடங்கி போகிறோம். நீதி கோர்றோம்.
இந்த பயணம் தொடரும். அதுவரைக்கும் உங்கள் அனைவருடைய ஆதரவும் ஒரு தமிழ் மகனாக ஒட்டுமொத்த திரட்சியாக உங்கள் நல்ல ஆதரவும் இருக்கும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி. மக்கள் செயல் அமைப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான சில விடயங்களை ஊடகங்களுக்கு முன்னால் வெளிப்படுத்த வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கின்றது. ஏனென்றால் இன்று இந்த ஊடகங்கள் என்பது அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்திலே எடுக்கப்படுகின்ற எண்பு தொகுதிகளை மிகவும் சரியாக நேர்த்தியாக ஆவணப்படுத்துகின்ற செயற்பாட்டை இந்த 3வது கட்டத்திலும் மிக சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இதற்கு முதல் நடைபெற்ற 2 மனித புதைகுழி அகழ்வானது, அது ஒன்று கிரிசாந்தியுடைய மனித புதைகுழி அகழ்வு ஆக இருக்கட்டும், அல்லது 99ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நீதவான் நீதிமன்றத்தின் கட்டளையின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சர்வதேச பிரதிநிதிகளின் மேற்பார்வையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆவணப்படுத்தல் என்பதும் சரியாக இடம்பெறவில்லை. செய்தி தணிக்கைகள் இருந்தன. அந்த நிலைமையில் இன்று இந்த நிகழ்வு இதற்கான உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறேன். அதில் முதலாவது விடயமாக அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானம் என்பது 80 வருடங்களுக்கு மேற்பட்ட சைவ மக்களுடைய பாரம்பரியமாக எரியூட்டுகின்ற சுடலையாகத்தான் இருந்து வந்திருக்கின்றது. ஆனால் நீதிமன்றத்தினுடைய கட்டளையின் பெயரிலும் அல்லது மிக சிறியவர்கள் இறக்கின்ற தருணத்தில் மட்டும்தான் எமது ஜாப்பிலும் பேச்சு வழக்கிலும் கூறி வந்த ஒரே ஒரு விடயம், இப்பொழுது தகனமேடை இருக்கின்ற பகுதிக்கு வடகிழக்காக இருக்கின்ற ஒரு சிறிய பகுதியில் மட்டும்தான் அவ்வாறான தகனங்கள் இடம்பெறும். வேறு எங்கும் புதைக்கின்ற செயற்பாடு 80 வருடமாக இடம்பெறவில்லை என்பது அரியாலை வாழ்கின்ற பூர்வீகமாக வாழ்கின்ற என் மூதாதையருக்கும் எமக்கும் தெரிந்தபடியும். ஆனால் 95ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திற்கு பின்னர் இந்த இடத்தை இராணுவம் கைப்பற்றிய காலப்பகுதியிலிருந்து 2011ஆம் ஆண்டு வரை எம்முடைய கையில் இந்த சுடலை ஒப்படைக்கும் வரை முற்றுமுழுதாக இராணுவத்தினுடைய காவலர்கள் நிறைந்த இராணுவ சோதனை சாவடி நிறைந்த இராணுவ முகாமாகத்தான் இந்த அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானம் இருந்து வந்தது. இந்த நிலைமையில் தான் முதலாவது 96ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த கிரிசாந்தியினுடைய படுகொலையை தொடர்ந்து இங்கே 99ஆம் ஆண்டு 6 மனித புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றில் அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு 15 உடல்கள் எடுக்கப்பட்டன. அது எடுக்கப்பட்ட பகுதிகள் இந்த சித்துப்பாத்தி இந்து மயான சுடலை பகுதி அல்ல. இங்கே உங்களுக்கு முன்னால் இருக்கின்ற இந்த பிள்ளையார் கோயில் ஆலயத்தினுடைய ஒரு பகுதியிலும், அங்கே மதுர மரம் இருக்கின்ற மதுர மரத்தின் பின்னால் இருக்கின்ற ஒரு கேணியிலிருந்து 2 உடல்களும், அதனை விட இந்த உப்பளப்பாத்தியினுடைய பகுதியில் சில உடல்களும், மொத்தமாக 6 புதைகுழிகளில் இருந்து 15 உடல்கள் எடுக்கப்பட்டன. எனவே இந்த மனித புதைகுழி என்பது சரியே இந்த சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டு விட்டதாக இவர் நினைத்துவிட வேண்டாம். இந்த புதைகுழிகள் என்னை பொறுத்தவரையில் 2019ஆம் ஆண்டு நீர்வளங்கள் சபையினால் நாயமார்கட்டு பகுதியிலே ஒரு தண்ணீர் தாங்கி தொட்டி அமைக்கின்ற போது சில மனித எச்சங்களை அடையாளப்படுத்தி அவற்றினை எடுத்து நீதவான் நீதிமன்றத்திற்கு அது வழக்காக கொண்டு செல்லப்பட்டு இன்று வரை அந்த வழக்கு இல்லை. அந்த இடம் கூட இந்த செம்மணி மனித புதைகுழியுடன் தொடர்பட்ட விடயங்கள் மிகவும் தெளிவாக சொல்கின்றேன். சோமரட்ன ராஜபக்ச இந்த பகுதியில் தான் கடமையாற்றியதாக தனது குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அது உண்மையல்ல. இராணுவத்தினுடைய 7CLA இராணுவ படையணி என்பது 15 உறுப்பினர்களை அரியாலையில் கொண்ட ஒரு இரகசிய இராணுவ அணியாக செயற்பட்டது. அவர்கள் கைதடியிலிருந்து, மணியந்தோட்டத்திலிருந்து, கொழும்புத்துறையிலிருந்து, அரியாலை புங்கங்குளம் பகுதியிலிருந்து நாயமாடு பகுதி வரை அனைத்து இடங்களிலும் சென்று அனைவரையும் கைது செய்து அவர்களை விசாரிக்கின்ற, சித்திரவதைப்படுத்துகின்ற செயற்பாட்டில் ஈடுபட்ட ஒரு இராணுவ குழு. இது தொடர்பான கண்ணால் கன்ற சாட்சிகளும் அந்த குற்ற சித்திரவதைகளில் இருந்து தப்பிய உயிருள்ள சாட்சியங்களும் பல இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக அரியாலை இந்த செம்மணி பகுதியிலே ஒரு பாரிய மனித புதைகுழி கனகர இயந்திரங்களை கொண்டு தோண்டப்பட்டு அதற்கு முன்னால் ஒரு இளைஞன் அம்மனமாக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுவதற்கு தயாராக இருந்த நேரத்தில்
கடவுளின் சித்தத்தால் தப்பி பூசாவுக்குள் கொண்டு செல்லப்பட்டு இன்று விடுதலையாகி இந்த அரியாலை பகுதியில் வசித்து வருகின்றார். ஆனால் அவர்கள் இந்த இலங்கை கட்டமைப்புக்குள் இருக்கின்ற நீதித்துறையை நம்பியோ அல்லது இந்த விசாரணையை மேற்கொள்கின்ற சிஐடியினரை நம்பியோ தன்னுடைய வாக்குமூலத்தை தர தயாராக இல்லை. இங்கே சர்வதேச பிரதிநிதிகளுடைய மேற்பார்வையின் கீழ் இடம்பெற வேண்டும் என சில தரப்பினர் கூறுகின்றார்கள். மிகவும் தெளிவாக எங்களுடைய கருத்தை நாங்கள் கூற விரும்புகிறேன். 99ஆம் ஆண்டு இங்கே நடைபெற்ற அகழ்வு என்பது சர்வதேச பிரதிநிதிகளுடைய மேற்பார்வையில் தான் இடம்பெற்றது. ஆனால் இன்று அந்த 99ஆம் ஆண்டு வழக்கு இடம்பெற்று 27 ஆண்டுகள் கடந்தும் அந்த செம்மணி மனித புதைகுழியினுடைய வழக்கு இன்றும் கிடப்பில் பூட்டப்பட்ட வழக்காக இருக்கின்றது. அதிலும் மிகவும் குறிப்பாக 15 உடல்களில் 2 இளைஞர்கள் அரியாலை பொன்னம்பலஞ்சந்தியில் இருக்கின்ற இன்று ராணுவத்தினுடைய மூவ்மெண்ட் டிபார்ட்மெண்டினுடைய அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிற ராணுவ அதிகாரியினால் கைது செய்யப்பட்டு காணாமல் போன 2 இளைஞர்கள், அதாவது ராசையா சதீஷ்குமார், மகேந்திரம் பாபு என்ற இளைஞருடைய உடல்கள் இந்த ரோட்டுக்கு அருகில் இருக்கின்ற பிள்ளையார் கோயிலுக்கு அருகில் இருந்த சோதனை சாவடியில் இருந்துதான் கண்டெடுக்கப்பட்டு அது அடையாளம் காணப்பட்டது. ஆனால் அந்த 2 வழக்குகள் கூட இன்று கிடப்பில் போடப்பட்ட வழக்காகத்தான் இருக்கின்றது. அந்த மக்கள் இலங்கையினுடைய நீதித்துறைக்கு வழங்க தயாராக இல்லை. ஒரு பொதுவான சர்வதேசத்தினுடைய விசாரணை மேற்பார்வை மட்டுமல்ல, விசாரணை நடக்குமாக இருந்தால் அதனை நாங்கள் கையளிக்க தயாராக இருக்கின்றோம். கடந்த 26ஆம் தேதி நீதியரசர் நீதி அமைச்சர் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார், இந்த கிரிசாந்தியினுடைய படுகொலை வழக்கு என்பது இன்று அரியாலை நடக்கிற சித்துப்பாத்தி செம்மணி வழக்குடன் தொடர்பட்டது என தாங்கள் கண்டுபிடித்துள்ளதாக உண்மையை அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அத்துடன் சோமரட்ன ராஜபக்ச பொது மன்னிப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டால் அவர் குற்றவாளி என்ற அடிப்படையில் தான் அந்த பொது மன்னிப்பை கோரியுள்ளார். சோமரட்ன ராஜபக்ச நிரபராதி அல்ல, அதற்கான சாட்சியங்கள் இருக்கின்றன. மணியன் தோட்டத்தில் மனித புதைகுழி இருக்கின்றது. கொழும்புத்துறை துண்டிச்சந்தியில் இருந்த ராணுவ முகாமில் மனித புதைகுழி இருந்தது. அதனை 2099ஆம் ஆண்டுக்கு முன்னர் பல இடங்களில் அதனை அகற்றி இருக்கின்றார்கள். இன்றைய அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்திலே கண்டெடுக்கப்படுகின்ற மனித புதைகுழி என்பது முதல் தர மனித புதைகுழி, உடல்களை முதல் புதைத்த இடம். ஆனால் ஏற்கனவே இருந்த மனித எச்சங்களை எடுத்து அதை அகற்றி அதை இல்லாதொழிக்கின்ற செயற்பாட்டை செய்த 2ஆம் தர மனித புதைகுழியும் இந்த அரியாலை மண்ணில் இருப்பதாக பலர் கூறுகின்றார்கள். காலம் நிச்சயமாக அவற்றை அடையாளப்படுத்தும். எனவே இவற்றுக்கெல்லாம் ஒரு சர்வதேச நீதி பெருமாக இருந்தால் அனைத்து சாட்சியங்களையும் அனைத்து சம்பவங்களையும் கொடுப்பதற்கு இந்த அரியாலை வாழ் மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுற்றிகளை கொண்டு சொல்லி கூட்டி கொண்டு போயிட்டார். கூட்டி கொண்டு போயிட்டு அம்மா மறைக்காம எனக்கு இயலாது, நாங்கள் தான் தவியன்னு சொல்லி அம்மா கெஞ்சி கேட்டவ. நாங்கள் கூட்டி கொண்டு போட்டு உருவம்னு சொல்லி தான் கூட்டி கொண்டு போனவங்க. அந்த சுற்றிகளில் அம்மா இயலாத அம்மா மில்ல போகிறவ அம்மா போய் சேர்றதுக்கிடையில அண்ணாவிய கைது செய்த அண்ணாவோட நிறைய பேர் தலையாடி வச்சு பிடிச்சி கொண்டு போனாங்க. நாங்கள் பள்ளிக்கூடம் எங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. நாங்கள் பள்ளிக்கூடத்தில் வீட்டை போய் பார்க்காம அழுது வந்து ரோட்டு நிற்கிறோம். அண்ணாவை கை செய்து கொண்டு போட்டாங்கன்னு சொல்லி நான் அண்டையிலேருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் காலமாக சைக்கிளில் நான் தான் அம்மா வீட்டுக்கு போக்குவரத்து வசதிகள் இல்லை. அம்மாவை சைக்கிளில் ஏற்றி கொண்டு ஒரு நாளும் 512 பிரியர்கள் போனாங்க, மனித உரிமைக்கு போனாங்க, ஐசிஆசைக்கு போனாங்க. ஒவ்வொரு நாளும் திரிஞ்சு பழச்சி போய் இன்று வரைக்கும் நாங்கள் நீதி கேட்டு அலைஞ்சு கொண்டு திரிகிறோம். ஒரு இடமும் எந்த வித பதிலும் இல்லை, நீதியும் கிடைக்கல, எந்த வித நன்மையும் கிடைக்கல, இந்த நல்ல பதிலும் கிடைக்கல. எங்களுக்கு போகாத இடம் இல்லை, அறிவிக்காத இடங்களும் இல்லை, நாங்கள் முறைப்பாடு செய்யாத இடங்களும் இல்லை. 23 பேர் அதில் காணாமல் போயிருந்தது. 96ஆம் ஆண்டு ஆடி மாதம் 19ஆம் தேதி கைது செய்ததில் 23 பேர் மொத்தம். எந்த வித பதிலும் இல்லை. அவ்வளோ பேருக்கு நிறைய பேர் அதில் கைது செய்து கொஞ்சம் பேர் உடனே விட்டாங்க, கொஞ்சம் பேரை முகாமில் வச்சிருந்து விட்டாங்க. அந்த நிறைய பேர் எங்களோட ஊராக்கள்லாம் முழுக்க நாமக்குழியாக சேர்ந்தாங்கள்லாம். அந்த நினைவுகளை இன்றைக்கு நினைச்சு பார்த்தா எங்களுக்கு தாங்கல. அதை என்றைக்குமே நாங்கள் மறக்க எங்களோட உறவுகள் தான், எங்களோட சகோதரம் எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்களை நாங்கள் அந்த வேதனைகளை அனுபவிச்சிருக்கோம். அதை இன்றைக்கு நாங்கள் மறக்க இயலாது.
அதுக்கு ஏதாவது ஒரு நீதி வேணும். அதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு நல்ல பதில் கிடைக்கும், நீதி கிடைக்கும், ஏதாவது ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில இன்றைய வரைக்கும் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். ஏதாவது நல்ல பதில் கிடைக்கணும் என்று கேட்டு நான் இந்த சந்தர்ப்பத்தை அதுக்காக நன்றி கூறுகிறேன். செம்மணி உள்ளிட்ட மனித புதைக்குழிகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்ட அதிகாரிகள் தொழில்நுட்ப ரீதியான உள்ளீட்டை வழங்கவும் கண்காணிப்பில் ஈடுபடவும் இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 46 தீர்மானத்திற்கு அமைய இனப்படுகொலை, யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆதாரங்களை சேகரிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்பு கூறல் செயற்திட்ட அதிகாரிகளுக்கு தங்குதடையற்ற அனுமதி இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்பட வேண்டும். மனித புதைகுழி அகழ்வு பணிகளில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தமது சமூகத்தின் வளங்களை பெற்று அதன் மூலம் சுதந்திரமான தொழில்நுட்ப உள்ளீட்டை பெற்றுக்கொள்ள இலங்கை அரசாங்கம் அனுமதிக்குமாறு அழுத்தம் வழங்க வேண்டும். புதைகுழி அகழ்வு பணி தொடர்பில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றினால் கோரப்படும் அனைத்து நிதி கோரிக்கைகளையும் இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என அழுத்தம் கொடுக்க வேண்டும். இதுவரை வெளிவந்த தகவல்கள் பிரகாரம் அனைத்து புதைக்குழிகள் தொடர்பிலும் சர்வதேச கண்காணிப்புடனான அகழ்வுக்கு இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்த வேண்டும். இலங்கையில் பொறுப்புக்கூறல் விவகாரம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் பொது சபை உண்டாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அவைக்கு விடயம் பாரப்படுத்தப்பட்டு அதனூடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் எதிர்வரும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை கூட்டத்தில் முடக்கிவிட வேண்டும். உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம்.